கதையோட ஸ்டார்டிங்ல ஒரு ராஜாவை காட்டுறாங்க. அந்த ராஜாவுக்கு அவரோட ராணினா ரொம்ப உசுறு. ராணி மூஞ்சில எப்பவும் சிரிப்பு இருக்கணும்னு நினைச்சாரு. ஆனா அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறக்கலங்கிற கவலை நெஞ்சுக்குள்ள நெப்போலியன் படம் மாதிரி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பிள்ளை இல்லாத ஏக்கம் ராணிய ரொம்ப வச்சு செஞ்சதால ராஜா ஊர்ல இருக்கிற சகலமான நாட்டு வைத்தியர், அலோபதி, ஹோமியோபதினு எல்லா டாக்டரையும் கூட்டிட்டு வந்து லைன்ல நிக்க வச்சுட்டாரு. ஆனா ஒரு பையலுக்கும் என்ன மேட்டர்னு புரியல, ஹெல்ப்பும் பண்ண முடியல. ஒரு நாள் சரி புள்ளதான் பெத்துக்க முடியல, ராணிய கொஞ்சம் சிரிக்கவாது வைப்போம்னு சொல்லி ராஜா ஒரு சர்க்கஸ் குரூப்ப அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்தாரு. ஆனா அங்கதான் ட்விஸ்டே. அந்த சர்க்கஸ் வித்த காட்டுற ஒரு பொண்ணு கர்ப்பமா இருந்தா. அவளை பார்த்த உடனே ராணிக்கு எரிரத்தியில எண்ணெய் ஊத்துன மாதிரி ஆகி போச்சு. எனக்கு இல்லாம அவளுக்கு மட்டும் எப்படி வரும்னு கோவத்துல அங்க இருந்த சோஃபா, ஜன்னல் கண்ணாடி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு கடகடன்னு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா. ராஜாவுக்கு ராணி மேல அப்படி ஒரு லவ்ஸ். நீ கேளு செல்லம், உனக்காக உசுரையே தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் பார்த்தா ஹைட் வெயிட் எல்லாம் கம்மியா ஒல்லி குச்சியா ஒரு பெருசு அரண்மனைக்குள்ள மாசா என்ட்ரி கொடுக்குது. உங்க பிரச்சனைக்கு என்கிட்ட ஒரு தீர்வு இருக்குன்னு சொல்றாரு. ராஜா அதுக்கு, யோ பெருசு, உன்ன மாதிரியே எத்தனையோ விசிட்டிங் கார்டு நான் பாத்துட்டேன், ஒருத்தனும் ஒன்னும் பண்ணல, நீ என்ன புதுசா ரீல் விடுறன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பெருசு, எல்லாம் பண்ணலாம் பாஸ், ஆனா இந்த பிள்ளைக்காக நீங்க எந்த எல்லை வரைக்கும் போவீங்கன்னு கேக்குறாரு. அவங்க ரெண்டு பேரும் எல்லை என்ன, பார்டரையே தாண்டுவோம்னு சொல்றாங்க. அந்த பெருசு, எனக்கு நேச்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும், இந்த உலகமே ஒரு பேலன்ஸ்ல தான் ஓடுது, ஒரு புது உயிர் வரணும்னா இன்னொரு உயிரை நீங்க பலி கொடுத்தே ஆகணும், அப்பதான் கணக்கு சரியாகும்னு அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் ஆல்ரைட், டீலுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ராஜாவுக்கு கொடுத்த டாஸ்க் என்னன்னா ஒரு கடல் பேயை புடிச்சு கொல்றதுதான். அதை கொன்னதுக்கு அப்புறம் அதோட இதயத்தை எடுத்து சமைக்கணும். ஆனா அந்த இதயத்தை சமைக்கிறது ஒரு பக்கா சிங்கிள் வெர்ஜின் பொண்ணா இருக்கணும். அதுக்கப்புறம் ராணி அதை சாப்பிட்டா கன்ஃபார்மா கர்ப்பம் ஆவாங்கன்னு சொல்லுது. குழந்தை வேணும்னு வெறியில ராஜா கடலுக்குள்ள வேட்டையாட கிளம்பிட்டாரு. ஆத்துல அவரோட டார்கெட்ட பாத்துட்டாரு. அது ஒரு அமுல் பேபி மாதிரி இருக்கிற ஒரு வெள்ளை கலர் அரக்கன். ராஜா ஆத்துக்குள்ள இறங்கி அந்த அரக்கன் நல்லா கொரட்டை விட்டு தூங்கும் போது நைஸா ஸ்கெட்ச் போட்டு அதை காலி பண்ணிடுறாரு. ஆனா அந்த சண்டையில ராஜாவுக்கு செம அடி, குடல் சரிஞ்சு மனுஷன் ஸ்பாட்லயே அவுட். ஆனா சாகறதுக்கு முன்னாடி அந்த அரக்கனோட ஹார்ட்டை மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்து வச்சிட்டாரு. ராணி அந்த ஹார்ட்டை ஒரு துணியில பார்சல் பண்ணி அரண்மனைக்கு எடுத்துட்டு வந்துட்டா. அவங்க வீட்டு வேலைக்காரி ஒருத்தி பக்கா சிங்கிள் அண்ட் பியூர் பொண்ணா இருந்தா. ராணிக்காக அது சமைக்க அவளுக்கு ஆர்டர் போட்டாச்சு. ஆனா சமைக்கிறப்பவே அவளுக்கு ஏதோ எஃபெக்ட் மாதிரி ஒரு விசித்திரமான ஃபீலிங் வந்துச்சு. கட் பண்ணா அவளும் கர்ப்பமாகிட்டா. இதயம் ரெடியான உடனே ராணி அதை சாப்பிட்டா. அந்த பெருசு சொன்ன ஜோசியம் அப்படியே பழிச்சிடுச்சு. கடைசியில ராணியும் கர்ப்பமாகிட்டா. கரெக்டா ஒரே டைம்ல அந்த ராணிக்கும் அந்த வேலைக்காரிக்கும் டெலிவரி ஆகி புள்ளைய பெத்துட்டாங்க. ரெண்டுமே பையன். ராணி தன் மகனுக்கு எலியாஸ்னு பேர் வச்சா, வேலைக்காரி அவ மகனுக்கு ஜோனான்னு பேர் வைக்கிறா. அப்படியே படம் 16 வருஷத்துக்கு பிறகு பசங்க எல்லாம் பெருசா வளர்ந்துட்டாங்க. ராணிக்கு தன் மகன் நான் உசுறு. அவளுக்கு ஏதோ புது ஜென்மம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஒரே நாள்ல பிறந்த அந்த ரெண்டு பசங்களும் நார்மல் கிட்ஸ் கிடையாது, லெஜெண்ட் கிட்ஸ். அவங்க ரெண்டு பேரோட முடியும் வெள்ளை கலர்ல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் டூப்ளிகேட் கார்பன் காப்பி மாதிரி அப்படியே ஒரே மாதிரி இருக்காங்க. ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னா சுத்துற திக்கான ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ராணிக்கு இந்த லோக்கல் ஃப்ரெண்ட்ஷிப் சுத்தமா பிடிக்கல. அவ தான் மகன் கிட்ட போய், டே தம்பி, நீ ஒரு இளவரசன்டா, நீ ஒரு வேலைக்காரி பிள்ளையோட போய் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்றா. ஆனா எலியாஸ் அம்மா பேச்சு காதுல வாங்காம எப்பவும் ஜோனாவை மீட் பண்ண ஓடுவான். அவங்களுக்கு தண்ணி கடியிலையும் மூச்சு விடுற எக்ஸ்ட்ரா பவர் இருந்துச்சு. அதனால ஒளிஞ்சு விளையாட அந்த அரக்கன் செத்த அதே ஆத்துக்கு தான் போவாங்க. ராணி அந்த வேலைக்காரிய கூப்பிட்டு வார்னிங் கொடுத்தா, உன் மகனை அடைக்கவே, இல்லாட்டி ரெண்டு பேரையும் கெட் அவுட் பண்ணிடுவேன்னு. ஆனா அந்த பசங்க எதையும் கேர் பண்ணிக்காம தொடர்ந்து மீட் பண்ணுவாங்க. ஒரு நாள் அவங்க தில்லா ஒரு எல்லைய தாண்டினாங்க. ஜோனா எலியாஸோட ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு ராணி முன்னாடி போய் நின்னா. ராணிக்கு இவன் தான் மகனா இல்லையான்னு டவுட் வந்துருச்சு. ஆனா மனசுக்குள்ள ஒரு நரி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் உண்மை தெரிஞ்சதோ ஜோனாவை ஊரை விட்டு துரத்த பிளான் பண்ணான். எலியாஸ் தடுத்து பார்த்தான். ஆனா ஜோனா கேக்கல. அவன் தான் கத்தியால ஒரு மரத்தை வெட்டினான். உடனே அதுல இருந்து டைரக்டா தண்ணி கொட்ட ஆரம்பிச்சது. ஜோனா எலியாஸ் கிட்ட, மச்சான், இந்த தண்ணி பியூரா இருக்கிற வரைக்கும்
நான் உசுரோட இருக்கேன்னு அர்த்தம். தண்ணி கலர் மாறுச்சுன்னா என் உசுருக்கு ஆபத்து, எவனோ எனக்கு ஸ்கெட்ச் போட்டான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய கட்டி கிளம்பிட்டான். நிறைய மாசம் போயிடுச்சு. எலியாஸ் டெய்லி அந்த தண்ணிய பாத்துக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் அந்த தண்ணி அப்படியே தக்காளி சட்னி மாதிரி சிகப்பா மாறுச்சு. ஜோனாவோட உசுருக்கு ஆபத்து, ஏதோ தப்பு நடக்குதுன்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. அம்மாவுக்கு ஒரு டாட்டா கூட சொல்லாம ஜோனாவை தேடி அவன் ராஜ்யத்தை விட்டு எஸ்கேப் ஆனா. செம தேடலுக்கு அப்புறம் ஜோனாவோட வீட்டை எலியாஸ் கண்டுபிடிச்சான். ஜோனா அதுக்குள்ளேயே ஒரு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தான். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்ததால ஜோனாவோட வீட்டம்மா எலியாச தான் புருஷன்னு நினைச்சு ஏமாந்துட்டா. அப்பதான் ஜோனா 5 நாளைக்கு முன்னாடி காட்டுக்குள்ள போனவன் இன்னும் வரலைங்கிற மேட்ரே எலியாசுக்கு தெரியும். ஜோனாவை தேடி எலியாசும் காட்டுக்குள்ள ஓடினான். இங்க பார்த்தா ராணி தன் மகனை காணோன்னு செம டென்ஷன்ல இருந்தா. ராஜ்யம் முழுக்க தேடியும் ஒரு பயலும் அவனை கண்டுபிடிக்க முடியல. அவ மறுபடியும் அந்த வயசான பெருசு கிட்ட போனான். ஆனா அந்த பெருசு, உன் மகன் வேணும்னா நீ உன்னோட உசிரியே பலி கொடுக்கணும், ஓகேவான்னு கராரா சொல்லிடுச்சு. அவளும் மக முக்கியம்பான்னு ஓகே சொல்லிட்டா. காட்டுக்குள்ள ஜோனா செம்ம அடி வாங்கி நகர முடியாம மாட்டிக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு பறக்கும் அரக்கன் வந்து அவனை கொல்ல பார்த்துச்சு. ஜோனாவோட அலல் சத்தம் கேட்டு நம்ம எலியாஸ் அங்க வந்து தன் கத்தியால அந்த பறக்கும் அரக்கனை வெட்டி சாச்சிட்டான். ஆனா அந்த பறக்கும் அரக்கன் வேற யாரும் இல்ல, அவனோட சொந்த அம்மா தான். அவளைதான் நாம கொன்னோன்னு அந்த புள்ளைக்கு தெரியாது. ஆனா அந்த ஓல்டு மேன் சொன்ன ஒரு உயிருக்கு ஒரு உயிர் அப்படின்ற ரூலுக்கு சரியா போச்சு. ஜோனா தப்பிச்சிட்டான். எலியாஸ் அந்த நாட்டுக்கு ராஜாவாயிட்டான். இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ஓவர். ரெண்டாவது கதை ஒரு ராஜாவையும் 2 கிழவியையும் பத்தினது. அந்த ராஜா ஒரு பக்கா லோக்கல் மன்மதன். எப்பவும் பொண்ணுங்க கூட்டத்தோடயே சுத்துவான். ஃபுல் டைம் குடிக்காரன். ஆனா இன்னும் கல்யாணம் பண்ணிக்க ஒரு உருப்படியான ராணிய மட்டும் அவன் கண்டுபிடிக்கல. அதே ஊருக்கு பக்கத்துல 2 வயசான ஆயா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியே வராம சிங்கிளாவே காலத்தை கடத்திட்டு இருந்தாங்க. அவங்க அங்கேயே அனாதையா தான் சாக போறோம்னு நினைச்சு அவங்க குரல் மட்டும் செம ஸ்வீட்டா அப்படியே ஷேயா கோஷல் மாதிரி இருந்துச்சு. அவங்க குரலை கேட்டா அது ஆயா குரல் மாதிரியே இருக்காது. ஒரு நாள் காலையில அதுல ஒருத்தி பாடிக்கிட்டு இருக்கும் போது ராஜா அந்த குரலை கேட்டுட்டாரு. அந்த குரல்ல மயங்கி லவ்ஸ் ஆகி ராஜா அந்த குரல் வந்த வழியே பின்னாடி போனாரு. அந்த கிழவி நைஸா வீட்டுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிட்டா. ஆனா ராஜாவுக்கு ஆர்வம் இன்னும் எகிரிடுச்சு. அவ ஒரு வெக்கப்படுற ஒரு அழகான பொண்ணா இருப்பாளோ, தன் மனசுக்கு கற்பனை கோட்டை கட்டிட்டாரு. அந்த ஆயாக்கள்ல ஒருத்தி பேரு டோரா. அவ செம்ம கில்லாடி, பேராசக்காரி. இன்னொருத்தி பேரு ஈமா. அவ கொஞ்சம் அப்பாவி. தான் வீட்டு வாசல்ல ராஜா நிக்கிறத பார்த்த உடனே டோராவோட மைண்ட்ல டாலர் சிம்பிள் ஓடிடுச்சு. வாழ்நாள் முழுக்க சிங்கிளா இருந்த நமக்கு இப்ப லக்கடிக்கு போகுதுன்னு நினைச்சா. வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே அவங்க ராஜா கிட்ட, பாஸ் இன்னும் 1 வாரம் கழிச்சு வாங்க, அப்போ நான் என் உடம்போட ஒரு பாட்டை காட்டுறேன்னு சொல்லி அனுப்புனாங்க. ராஜா தனக்கு ஏத்த ஆளை கண்டுபிடிச்சிட்டோன்னு குஷியாகிட்டா. ஆனா தங்களுக்கு வயசாகிடுச்சு, தோல் எல்லாம் சுருங்கி போயிருக்கின்ற உண்மை அவங்களுக்கு தெரியுமே. எப்படியாவது தங்களோட ஒரு விரலையாவது இளமையா காட்ட செம ஸ்ட்ரகிள் பண்றாங்க. டோரா தன் விரல்ல ஏதோ மூலிகை ஃபேஷியல் எல்லாம் பண்ணி பார்த்தா. ஆனா அது இன்னும் கிழவி விரல் மாதிரி தான் இருந்தது. அவளுக்கு அழுகியே வந்துடுச்சு. ஆனா இன்னொரு பக்கம் ஈமா தன் விரல நிறைய நாள் வாய்க்குள்ளேயே வச்சு ஜப்பிக்கிட்டு இருந்ததால அவளோட விரல் பார்க்க ஓரளவுக்கு குண்டா இளமையா மாறிடுச்சு. 1 வாரம் போச்சு. ராஜா திரும்பி வந்தான். டோராவோட தான் விரலுக்கு பதிலா ஈமாவோட விரல காமிச்சா. ராஜாவால தான் எமோஷனல கட்டுப்படுத்தவே முடியல. ராஜாவுக்கு உண்மை தெரிஞ்சா தங்களை நிச்சயம் தூக்குல போட்டுருவாங்கன்னு டோராவுக்கு நல்லா தெரியும். அதனால அவ ஒரு கண்டிஷன் போட்டா, நான் நைட்ல அரண்மனைக்கு வருவேன், ஆனா அங்க ரொம்ப இருட்டா இருக்கணும், எல்லா கேண்டில்ஸையும் அணைச்சிடணும்னு ராஜாவுக்கு சொல்றா. அவரும் ஓகே பேபின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் டோரா தன் தொங்குற தோலை டைட் பண்ணி ஒட்டுறதுக்கு ஃபெவிகால் மாதிரி ஏதோ பச தடவிக்கிட்டா. அப்பதான் தொடும்போது யங் லேடி மாதிரி இருக்கும்னு பிளான். நைட்ல ஒரு செக்யூரிட்டி அவளை பிக்கப் பண்ண வந்தான். பேலஸ் ஃபுல்லா இருட்டா இருந்துச்சு. காலையில விடிஞ்சு பார்த்தா தான் ஒரு கிழவியோட தான் நைட்டு ஃபுல்லா கொடுத்தனும் நடத்திருக்கோன்னு தெரிஞ்சு ராஜாவுக்கு பயங்கர காண்டாயிடுச்சு. ஆத்திரத்துல அவன் டோராவை அரண்மனை ஜன்னலுக்கு வெளியில தூக்கி எறிஞ்சிடுறான். ஆனா காட்டுக்குள்ள விழுந்த டோரா அந்த அடியிலையும் சாகாம உயிர் பிழைச்சா. அங்க ஒரு மேஜிக் நடந்துச்சு. ஒரு சூனியக்காரி அவகிட்ட வந்தா. அடுத்த சீன்ல டோரா ஒரு நீளமான முடியோட ஒரு சூப்பர் ஃபிகரா மாறி இருக்கிறத நம்ம பாக்குறோம். அடுத்த நாள் ராஜா காட்டுக்கு வேட்டையாட வந்தப்போ டோராவை பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லயே விழுந்துட்டான். அவளை அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்து அவளையே ராணியாக்க முடிவு பண்ணிட்டான்.
தான் எப்படி இளமையா மாறணும்னு டோராவுக்கே தெரியாது. ஆனா அவளுக்கு தான் கூட பிறந்த ஈமாவோட ஞாபகம் வந்துச்சு. அவளை தன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா. ஆனா தன் தங்கச்சி இப்படி இளமையா மாறி ராணியா போறான்னு ஈமா கொஞ்சம் கூட கெஸ் பண்ணவே இல்லை. டோரா தான் அக்காவுக்கு அனுப்பின காஸ்டியூம் செம்ம காஸ்ட்லி. ஈமா அதை போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு போனா. டோரா அவகிட்ட எல்லா மேட்டரையும் சொன்னான். இதை கேட்ட ஈமாவுக்கும் தான் மறுபடியும் எங்க மாறணும்னு ஆசை வந்துடுச்சு. நீ எப்படி இளமையான அப்படின்னு ஈமா கேட்டதுக்கு டோரா சும்மா நக்கலா, நான் என் பழைய தோலை அப்படியே உரிச்சு போட்டேன்டி அப்படின்னு சொன்னான். ஆனா இந்த லூசி ஈமா அதை அப்படியே நெஜம்னு நம்பி ஒரு பட்டறைக்கு போய் அங்க தன் தோலை உரிச்சு விடும்படி கேக்குறான். அந்த கொல்லன் அவளை விட ரொம்ப பெரிய கம்ப்யூட்டர் சாம்பிராணியா இருந்தான். அவளை காட்டுக்கு கூட்டிட்டு போய் அவளோட உடம்பு தோலை மொத்தமா உரிச்சு எடுத்தான். அது பார்க்கவே பயங்கர கொடூரமான சீன். அந்த ரத்த கரையோடவே அவ வீட்டுக்கு வந்தா. அவ கண்டிப்பா செத்துருவான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதே மாதிரி அவளும் அவுட். இதுக்கிடையில டோராவுக்கு நடந்த அந்த மேஜிக் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. அவளுக்கும் மறுபடியும் வயசாக ஆரம்பிச்சது. தான் கிழவியா மாறுறத உணர்ந்ததும் அவ அரண்மனையை விட்டு ஓடினா. அவ தான் பழைய உருவத்துக்கே மாறி மறுபடியும் கிழவியா ஆயிட்டா. இப்படியாக 2வது கதையும் சோகமா முடிஞ்சது. 3வது கதையிலயும் ஒரு கிங்டம் காட்டுறாங்க. அந்த ராஜாவோட கேரக்டரே ரொம்ப டிஃப்ரெண்ட். அவனோட ஒய்ஃப் எப்பவோ இருந்துட்டாங்க. அவனுக்கு வயலட் அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கல. அதே சமயம் அவனுக்கு தான் மகள் மேல ரொம்ப பெரிய பாசம்லாம் இல்ல. ஒரு நாள் ராஜாவோட கையில ரத்தம் குடிக்கிற ஒரு ஒட்டுண்ணி பூச்சி ஒட்டிக்கிட்டத அவன் பாக்குறான். ராஜாவுக்கு அந்த பூச்சி மேல லவ்ஸ் வந்துடுச்சு. அது தான் ரத்தத்தை குடிக்க அவன் அலோவ் பண்றான். அத ஒரு கண்ணாடி பெட்டியில வச்சு டெய்லி அதுக்கு ரத்தத்தை ஃபுட்டா கொடுக்கறான். நாட்கள் போக போக அந்த பூச்சி ஒரு டைனோசர் ரேஞ்சுக்கு பெருசா வந்துருச்சு. இதுக்கிடையில வயலட் ஒரு இளவரசனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவு கண்டுட்டு இருந்தா. ஆனா ராஜாவோ எந்த பொறுப்பும் இல்லாம எதை பத்தியும் கவலைப்படாம இருந்தான். அவன் அந்த ராட்சச பூச்சியோட ஹாப்பியா இருந்தான். ஒரு நாள் அந்த பூச்சிக்கு உடம்பு முடியாம போய் செத்து போச்சு. ராஜா அதோட தோலை உரிச்சு எடுத்துட்டு தன் மக்கள் கிட்ட சொன்னா, உனக்கு மாப்பிள்ளை பாக்குற டைம் வந்துடுச்சு. நான் ஒரு போட்டி வைக்க போறேன். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்றான். வயலட்டுக்கு இதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஓகேனாலும் தனக்கு ஏத்த புருஷன் தன்னை தேடி வருவான் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு. அதனால அப்பாவோட முடிவுக்கு சம்மதிக்கிறான். ஊர் முழுக்க தண்டோரா போட்டு ராஜா அந்த பூச்சியோட தோலை அரண்மனையில வச்சிருக்காரு. இந்த தோல் எந்த அனிமலோடையது அப்படின்னு கரெக்டா சொல்றாங்களோ அவங்களுக்கு இளவரசி அப்படின்னு போட்டி. நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. ஆனா ஒருத்தராலும் கெஸ் பண்ண முடியல. ஏன்னா ஒரு சின்ன பூச்சி இவ்ளோ பெருசா வளரும்னு எவன் பார்த்திருப்பான்? அப்போ பார்க்கவே பயங்கரமா ஒரு காட்டு மிராண்டி மாதிரி இருக்கிற ஒருத்தங்க வந்தான். அவனும் போட்டியில கலந்துக்க ஆசைப்பட்டான். ராஜாவும் கடைசியில அவனுக்கு பர்மிஷன் கொடுத்தாரு. அந்த விசித்திரமான மனுஷன் அந்த தோலை நைஸா மோப்பம் பிடிச்சு பார்த்து அது எந்த பூச்சியோட தோல்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். இத பார்த்து பயந்து போன வயலட் தற்கொலை பண்ணிக்க அரண்மனையோட டாப்க்கு ஓடினான். ஆனா ராஜாவோ, நான் கொடுத்த வாக்கு காப்பாத்தியாகணும், இதுதான் உன் தலைவிதி, நீ இதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாரு. அதுக்கு வயலட், நீங்க எல்லாம் மனுஷனா? உங்க சொந்த மகளே ஒரு அரக்கனு கொடுக்குறீங்களே, நான் ஒரு பிரின்சஸ் டா அப்படின்னு சண்டை போடுறா. ஆனா ராஜா தன் மகளை அந்த காட்டுவாசிக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அவன் வயலட்ட மலைகளுக்கு நடுவே இருக்கிற ஒரு குகைக்கு கூட்டிட்டு போறான். அவன் அங்க அழுதுகிட்டே இருந்தா. ஒரு நாள் அவன் வேட்டைக்கு வெளியில போனப்போ பக்கத்துல இருக்கிற மலையில ஒரு ஃபேமிலி இருக்கிறத வயலட் பார்த்தா. ஹெல்ப்புக்காக அவங்கள நோக்கி கத்துறா. தான் ஒரு இளவரசி ஒரு அரக்கன் கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. ஆனா 2 மலைக்கு நடுவுல டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்ததால அவங்களால உடனே உதவி பண்ண முடியல. அந்த குடும்பத்தை அம்மா தன் பசங்களை கூப்பிட்டு அவங்க ஒரு கயித்தை போட்டு அவங்கள காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ஆனா சடனா அந்த அரக்கன் வந்து அவங்கள தாக்க அந்த கயித்துல ஏற ஆரம்பிச்சுட்டான். அவங்க எப்படியோ கயித்தை கட் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்கள தாக்கி வயலட்ட தவிர மத்த எல்லாரையும் போட்டு தள்ளிட்டான். அவன் வயலட்ட கோவமா பார்த்தான். ஆனா அவ பயப்படாம அவனை ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டா. அத பார்த்ததும் அவனோட கோபம் அப்படியே கூலாகிடுச்சு. அந்த அரக்கன் அவளை தன் தோல் மேல உட்கார வச்சுப்போ வயலட் செம்ம ஷார்ப்பா அவனோட தொண்டையை அறுத்து கொன்னுட்டா. அந்த அரக்கன் அங்கேயே ஸ்பாட் அவுட். அதுக்கப்புறம் அவ தான் ராஜ்யத்துக்கு திரும்பினா அங்க அவளோட அப்பா உடம்பு முடியாம படுத்து படுக்கையா இருக்காரு. வயலட் அந்த அரக்கனோட ரத்தம் சொட்டு தலைய அவர்கிட்ட காமிச்சா. தான் எடுத்த தப்பான முடிவை நினைச்சு வருத்தப்பட்ட ராஜா அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே டிக்கெட் வாங்கிட்டாரு. வயலட் தான் அப்பாவோட டெத்துக்கு அப்புறம் ஒரு மாசான வீரமங்கையா மாறி அந்த நாட்டோட புதிய ராணியா ஆயிட்டா. இதோட இந்த கதையும் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த 3 கதையில எந்த கதை பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.